டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். கூட கொஞ்சம் ஆப்பிள் அண்ட் மாதுளப்பழம் சேர்த்து ஜூஸ் போட்டிருந்தேன். ஆப்பிளையும் மாதுளப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து ஜூஸ் போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆரஞ்ச் சாத்து கூட ஜூஸ் போடலான்னு பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். பட் டைம் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட்க்கு. ஸோ இது வரைக்கும் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் சாப்பிட வச்சு. இந்த ஒரு பொருள் இல்லைனா எனக்கு சமைக்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது அப்படின்னா எனக்கு கரம் மசாலா தான். எல்லாத்துலேயும் போட்டுருவேன். கேரட் பொரியல் செஞ்சாலும் போட்டுருவேன், உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாலும் போட்டுருவேன், சாட் ஐட்டம் செஞ்சாலும் போட்டுருவேன், ஹெல்த்தி ஐட்டம் செஞ்சாலும் போட்டுருவேன். எதுவாக இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறது அது என்னவோ தெரில, ஒரு ஹேபிட் மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் போட்டால் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், எது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் இருக்கும். பட் அதுக்குள்ளே நமக்கு அதுக்கு அடியில் பெருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது அப்படியே தரையோடு ஒட்டி வச்சதுனால. அதுவே அதை கொஞ்சம் ஹைட் தூக்கி வைக்கணும், கொஞ்சம் ஸ்டாண்ட் வச்சா கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஸ்டாண்ட் வாங்கணுன்னா அதுக்கு 1500 அந்த மாதிரிலாம் ஆகும். நானுமே வாஷிங் மிஷின் இன்ஸ்டலேஷன் பண்ண வந்தவங்க கேட்டதுக்கு 1200 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னடா பண்ணுறது, சரி ஓகே ப்ரோ அப்படியே வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். லேட்டராக தேடி பார்க்குறப்போ தான் மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணேன். அதை கம்பேர் பண்ணி பார்த்ததில் மற்ற ஆப்பை விட மீஷோவில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எந்த வித பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாதுங்க. ரொம்ப காசு கொடுத்து வாங்குறது எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை. ஸோ கம்மி காஸ்ட்டில் என்ன கிடைக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக அப்படின்னு தேடினப்போ இது கிடச்சிருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி திங்க் பண்ணுற எல்லாேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணுற மாதிரி மேலே ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிடில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் நல்லா பெருசாக, அதை மேலே டைட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுடும். அண்ட் அதுக்கப்புறம் அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களே ஹாப்பி ஆகட்டும். See you all in next video. Tata, bye bye.